India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். சொல்லு. பிரமாதமான ஷூட்டர் இல்லடா நீ? நீதானே ஷூட் பண்ண? 4 மர்டர் கேஸ் இருக்கு உன் மேல. உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லி யார் சொல்லி இதை நீ பண்ண? ஏன்டா அவனை கொன்ன? சொல்லு. சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். நீங்க நினைக்கிற மாதிரி நான் யாரையும் மர்டர்லாம் பண்ணவே இல்லை சார். அப்புறம் ஏன்டா ஓட பார்த்த? ஏன்டா தப்பிக்க பார்த்த? பெரிய இவன நீ போலீஸ் கிட்டே போய் சொல்றியா நீ? ஏய் சொல்லு. யாரோட பைக் அது? சொல்லு சார். அந்த பைக் காட்டு பக்கத்துல அனாதையா நின்னுட்டு இருந்தது சார். அதுல அங்க இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா அது திருட்டு பைக்குன்னு நேத்து தான் சார் எனக்கு தெரிய வந்தது. அதனாலதான் சார் நான் ஓட்டேன். ஏய் வேற எதுவும் தெரியாதா உனக்கு? வேற எதுவும் தெரியாது? இரு. அப்படியா? இந்த நம்பர் யாரோடது? சொல்லு. சொல்லிடுறேன் சொல்லு சார். ஒரு கான்ட்ராக்ட் போட்டான் சார். கொலை பண்றதுக்கு பணம் கொடுத்தான் சார். இந்த அமிர்தா ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? பிரஃபுல், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன்டா. ஏன்டா நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தானடா. ஒரு பொண்ணுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை முறிச்சுக்கணுமா என்ன? உண்மையை சொல்லணும்னா அந்த பொண்ணுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லடா. அவ உன்னை வெறுப்பத்ததுக்காக தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. விடு விடு விடு. வாக்குமூலம் கொடுக்கறத முதல்ல நிப்பாட்டு. நீ என் ஃப்ரெண்டுடா. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்காதா என்ன? சொல்லுடா. சரி ஒரு விஷயம் சொல்லு. அமிர்தா எங்க? அவ எனக்கு மெசேஜ் பண்ணி இங்க வர சொல்லிருந்தா. என்னடா சொல்ற? நானும் போன் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா போன் எடுக்கவே மாட்டேங்கிறாடா அவ. எல்லா சர்ப்ரைஸையும் கெடுத்துட்டாளா அவ? சர்ப்ரைஸ்? நாங்க 2 பேரும் சேர்ந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு இருந்தோம்டா. அவ உனக்கு மெசேஜ் பண்ணி முன்னாடி சொல்லிட்டா பாரு. எப்படி? அடே இங்க மீட் பண்றத பத்தி தான்டா. நிஜமா? உண்மையாதான். இங்கேயே வா. வா மீட் பண்ண வைக்கிறேன் வா. இது ஒரு சர்ப்ரைஸ்டா. அவ பாரு எல்லாத்தையும் கெடுத்து தெரியும். அவ மெசேஜ் பண்ணா நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன்டா. சரி பரவாயில்ல வா. அமிர்தா நீங்க வர சொன்னாடா. நான் வந்து இவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ காணோம். போன் பண்ணா போன் எடுக்க மாட்டேங்கிறா. அப்படியா? ஏண்டா நாயே. அப்படி வா வா. நாயே நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? நீ எனக்கும் என் தங்கச்சிக்கும் பண்ண காரியத்துக்கு இதுதான்டா முடிவு உனக்கு. அவனோட சிம்ம கலட்டு. இந்த போனை பிடி. நீ கிளம்பு. போலாம். நீ 2 லட்சம் கேட்டல, இதுல 3 லட்சம் இருக்கு. நான் சொல்றத கவனமா கேளு. நீ இதுக்கப்புறம் என்ன கான்டாக்டே பண்ணக்கூடாது. அப்புறம் இந்த நாதாரியோட பைக்கை கைலாங்கடையில கொண்டு போய் டிஸ்மேண்டில் பண்ணிடு. இது போலீஸ் கையில கிடைக்கவே கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது பிரதர். வாக்கு கொடுக்குறேன். நீங்க எப்படி சொன்னீங்களோ அப்படியே செஞ்சிடறேன். சரி கிளம்பு. போயிட்டு வரேன். கத்தியும் கண்ணும் எங்க இருக்கு? அந்த கத்தி அது என் வீட்டுல தான் சார் இருக்கு. அப்புறம் கண்ணு அவனை எடுத்துட்டு போயிட்டா சார். உண்மை என்னன்னு சொல்லு. சார் பொய் சொல்லிட்டு இருக்கான் சார் அந்த ஆளு. இவ யாருன்னு எனக்கு தெரியாது சார். தெரியாதா? உன்னோட கால் ரெக்கார்ட் தெளிவா சொல்லுது. நிறைய முறை நீ அவன் கிட்ட பேசியிருக்க. ஐயோ சார், என்னோட போனை எங்க அப்பாவும் யூஸ் பண்ணுவாரு சார். மேபி அவர் கூட பண்ணிக்கலாமே. நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க சார்.
எனக்கு பிரஃபுல் கூட பேச்சுவார்த்தை இல்லாதப்ப அப்புறம் எப்படி சார் எனக்கு தெரியும் அவன் காட்டு பக்கமா போயிருக்கான் அப்படின்னு? நீ 6ஆம் தேதி, அதாவது சண்டே, அதாவது பிரஃபுல் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு நீ எங்க இருந்த? மேம் சார் நான் வீட்ல தான் சார் இருந்தேன். சார் நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, என்னோட போனை எடுத்துக்கோங்களேன். அதுல என்னோட ஃபுல் டீடைல்ஸும் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சிடும் சார் நான் எங்க இருந்தேன்னு. போலீஸ்க்கே கத்து கொடுக்குறியா? இல்ல சார், அது போலீஸ்க்கே சொல்லி தெரியா நாங்க எப்படி வேலை பண்ணணும்னு? எல்லா கால் ரெக்கார்ட்ஸையும் நாங்க செக் பண்ணிட்டோம். எங்களுக்கு தெரியும். ரொம்ப புத்திசாலி நீ. சார் நீ உன்னோட போனை உன் வீட்லயே வச்சுட்ட. ஆனா உன்னோட கேடித்தனம் எங்களுக்கு தெரியும். ஆமா எங்களுக்கு தெரியும். நீ உன் தங்கச்சி போன் எடுக்கிறதுக்காக பாராபங்கி போன. அங்க இருந்து நீ பிரஃபுலுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்க, வந்து காட்டுல சந்திக்க சொல்லி. அப்புறம் ரொம்ப தெளிவா நீ அந்த மெசேஜை டெலீட் பண்ணிட்ட. அப்பதான் போலீஸ் தங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது உன் தங்கச்சி மாட்டுவானே. ஆனா மவனே நீ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்ட. இது தெரியுதா உனக்கு? உன் வீட்டுல இருந்து தான் எடுத்தோம். இன்னொரு தப்பும் பண்ணிட்ட நீ. 6ஆம் தேதி நீ பாராபங்கிக்கு போனல, அதுக்கு ஆதாரமா உன் பெரியம்மா வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. அதாவது அந்த நேரத்துல நீ அங்கதான் இருந்தன. அது மட்டும் இல்ல, நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜையும் எடுத்துருவோம். டோல்ல இருந்த. இப்ப நீ தப்பிக்கிறதுக்கு வழியே இல்ல. அதனால வேற வழியே இல்ல. திவாரி சார், அந்த உருட்டு கட்டையை எடுங்க. சார் 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 வேணாம் சார். சொல்லு சொல்லு. என்ன பண்ணட்டும் சார்? அவன் என்ன ஏமாத்திட்டான் சார். முதல்ல என் தங்கச்சி கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தான். அப்புறம் என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டான் சார். என்னையும் என் தங்கச்சியும் சொல்லணும்னா எங்க எல்லாரையும் சீட்டிங் பண்ணிட்டான் சார். அவன் எப்படி சார் அமைதியா இருக்க முடியும்? அதனாலதான் அவனை போட்டு தள்ளிட்டேன். உண்மை அது கிடையாது. உண்மை என்னன்னா பிரஃபுல் யாரையும் சீட் பண்ணல. நீ என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? உனக்கு தப்பா ஒரு விஷயம் பட்டுச்சுல, பிரஃபுலையும் ருச்சியும் கூப்பிட்டு உட்கார வச்சு அதை கிளியர் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் கெடுத்துட்ட. அதனால என்னாச்சு? பிரஃபுல் செத்து போயிட்டான். அமிர்தா சூசைட் பண்ணிக்கிட்டா. இனிமே நீ வாழ்க்கை போற ஜெயில களி தின்ன போற. உனக்கு தெரியுமா ருச்சியை அப்படி பண்ணான்னு? உங்க அப்பா உன் வீட்டுல வச்சு ருச்சியை திட்டும் போது அப்பா அவ சார்பா நீ எதுவுமே பேசல. அங்கிருந்து போயிட்ட. உனக்கு அதை புரிய வைக்கணும்னு ருச்சி அப்படி பண்ணிருக்கா. இப்ப அதுக்குண்டான தண்டனையை நீ இப்ப அனுபவிக்க போற. வேகமா சேரவும் செய்யும் பிரியவும் செய்யும் உறவுங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் எண்ணங்களையும் உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றதுக்கு பதிலா ஒரு பக்கமா முடிவெடுக்கிற பைத்தியக்காரத்தனம் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குங்கிறது மிகப்பெரிய உண்மை. இங்க ஒரு தாய் தன்னுடைய மகனை இழந்துட்டா. ஒருத்தி தான் உயிரையே மாச்சிக்கிட்டா. இன்னொருத்த குற்றத்தின் பாதையில நடந்து போனா அதனால அவனுக்கு கடைசியில யாருக்கும் எந்த லாபமும் இல்லை. இவங்க எல்லாரையும் தடுத்திருக்க முடியும். ஒருவேளை அங்குஷோடைய அப்பா அவனுடைய நண்பர்களுக்கு முன்னாடி அவங்களை அவமானப்படுத்தாம இருந்திருந்தா, அவர் கத்தி கூச்சல் போட்டதுக்கு பதிலா அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணியிருந்தா. தப்பு ருச்சி மேலையும் தான். அவன் அங்குஷ் கிட்ட தான் தரப்பு நியாயத்தை வைக்கிறதுக்கு பதிலா அவனுக்கு பாடம் புகட்டுறதுக்காக பிரஃபுல தப்பா பயன்படுத்திக்கிட்டான். அதனால அங்குஷோட கோபம் மேலும் அதிகமாச்சு. அமிர்தா மேலையும் தப்பு இருந்தது. ஏன்னா அவ தான் உயிரையே தான் மாச்சிக்கிட்டான். தவறு சஞ்சு மேலையும் இருந்தது. ஒரு நல்ல நண்பனா இருக்கிற பட்சத்துல அவன் தன்னுடைய நண்பர்களுக்கு இடையே ஏற்பட்ட தவறான புரிதலை புரிய வச்சிருந்துக்கணும். ஆனா அவன் மௌனமா இருந்தான்.
ஒருவேளை இவங்க எல்லாரும் தன்னுடைய கடமையை சரியா செஞ்சிருந்தா இந்த தவறு நடந்திருக்காது. இன்னைக்கு ப்ரொஃபலோட அம்மா தன்னுடைய பையனை இழந்து இந்த உலகத்துல தனியாளாயிட்டாங்க. அதோட கேஷவும் இதே நிலைமையில தான் இருக்கான். அங்கூஸ் மற்றும் யூனிஸ் மீது கொலை புரிதல், கொலைக்கான சதி திட்டம் தீட்டுதல் மற்றும் போலீஸை திசை திருப்புதல் ஆகிய குற்றங்கள் சுமத்தப்பட்டது. அவங்களுக்கு தண்டனையும் கிடைச்சது. இத்துடன் நான் உங்கள் அமித் பச்சோரி இன்றைய இந்த கதையிலிருந்து விடைபெறுகிறேன். மறுபடியும் சந்திக்கலாம் ஒரு உண்மையான பரபரப்பான கதையோட. அது வரைக்கும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கிரைம்ல இருந்து தப்பிக்க விரும்புறீங்களா? அப்ப அலர்ட்டா இருங்க. இந்தியா அலர்ட், குற்றத்திற்கு எதிரான ஒரு குரல். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.